பதிவில செம்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதைத்தான் பார்க்க போகிறோம். கள்ளக்காதலை தடுக்க வழி தெரியாமல் பலர் தடுமாறி வருகிறார்கள். கணவனுக்கு தெரியாமல் மனைவியும், மனைவிக்கு தெரியாமல் கணவரும் வேறு ஒரு துணையுடன் தொடர்பில் இருப்பது அதிகரித்து வருகிறது. சமூகத்தில் இதை இருவருமே வெளியில் சொல்லாமல் அப்படியே தொடர்கிறார்கள். ஒரு கட்டத்தில் உண்மைகள் தெரிய வந்தால் சட்டபூர்வமாக மனைவி அல்லது கணவனை பிரிய முயற்சிக்கிறார்கள். இதற்கு அவர்கள் தடையாக இருந்தால் பின்னாளில் நினைத்து பார்க்க முடியாத சம்பவங்கள் நடக்கின்றன. அதே நேரம் இந்த கள்ளக்காதலால் பாதிக்கப்படும் பெண் அல்லது ஆண்களுக்கு சட்டபூர்வமாக எந்த ஒரு பெரிய நிவாரணமும் உடனே கிடைப்பதில்லை. ஏனெனில் கள்ளக்காதலில் ஈடுபடுவோரை தண்டிக்க சட்ட ரீதியாக எந்த ஒரு நிவாரணமும் இல்லை என்பது பரவலான குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த சூழலில் கையும் களவுமாக பிடித்து அடிப்பது, தண்டிப்பது போன்ற செயல்கள் அதிகமாக நடக்கிறது. சில இடங்களில் வேறு மாதிரி நடக்கிறது. அப்படித்தான் சென்னையில் நடந்துள்ளது. நேற்று முன்தினம் நள்ளிரவு 12 மணி அளவில் தாம்பரம் காவல் கட்டுப்பாட்டு அறை தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் ஒரு பெண் பேசியுள்ளார். அந்த பெண் கூறும்போது, கேளம்பாக்கம் பகுதியில் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்கு பெண் ஒருவர் 10 கிலோ கஞ்சாவுடன் தங்கியிருப்பதாக கூறினார். அந்த பொருளை அவர்கள் வேறு ஒருவருக்கு கைமாற்ற உள்ளார். உடனடியாக சென்றால் பிடித்து விடலாம் என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்துள்ளார். உடனடியாக இந்த தகவல் கேளம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் குறிப்பிட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்று குறிப்பிட்ட அந்த வீட்டின் கதவை தட்டினர். கதவு திறக்கப்பட்டவுடன் போலீசார் அதிரடியாக உள்ளே நுழைந்தனர். அங்கு ஒரு ஆணும் பெண்ணும் மது குடித்தபடி உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. போலீசார் அறையை சோதனை செய்தனர். அங்கு கஞ்சா எதுவும் சிக்கவில்லை. பிறகு இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்தது அந்த நபரின் மனைவி என்பது தெரிய வந்தது. தன்னுடன் வாழாமல் அங்கிருந்த பெண்ணுடன் கள்ளத்தொடர்பு வைத்துக் கொண்டு இருவரும் அடிக்கடி வெளியே சென்று தங்கி உல்லாசமாக இருந்துள்ளனராம். இதனால் இருவரையும் சிக்க வைக்க கஞ்சா வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தது தெரிய வந்தது. இதையடுத்து நேற்று அதிகாலை அந்த பெண்ணை காவல் நிலையம் வரவழைத்த போலீசார் பொய்யான தகவலை சொல்லக்கூடாது என்று எச்சரித்து அனுப்பினர். மேலும் அந்த பெண்ணின் கணவர் மற்றும் அவருடன் இருந்த கள்ளக்காதலியையும் இப்படி இருக்கக்கூடாது என்று போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தார்களாம். அந்த கள்ளக்காதலர்கள் மற்றும் மனைவியை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.